ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இது குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு 6-7 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கேரட் துருவரத்தில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ இருக்கிற இடம் தெரியாது, இஞ்சி சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பீன்ஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு பாதி அளவு வேகிற வரையும் வதங்கினா போதும். அடுத்ததாக ஒரு பெரிய கேரட்டை வந்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டும் பீன்ஸும் ஒரு பாதி அளவு வதங்கணுங்க. அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தால் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த காய்க்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 8 to 9 முட்டை நான் ஒடிச்சு ஊற்றிக்கிறேங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால நான் ஒரு 8-9 முட்டை ஒடிச்சு ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒடிச்சு ஊற்றிட்ட பிறகு இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் பக்கத்துலேயே வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இது 2 முறை செய்ய போகிறேங்க. இதில் பாதி அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன் நான். அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. ஊற்றிட்ட பிறகு இந்த காய்கறிகளை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக, கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அங்கே சின்ன சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி அங்கங்கே வைக்கிறேங்க. பசங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த மாதிரி இருக்குங்க. செய்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து இது மாதிரி குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே எடுத்து கொட்டினாவே வந்துடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாவே போதுங்க, வயிறு ஃபுல்லாகிடும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க.
இதில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு தக்காளி சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.